السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வாழ வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல திக்ருகளையும் துஆக்களையும் ஓதி வருகின்றோம். நம்முடைய திக்ருகளும் துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லை, நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை நமக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ர் அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது என்ற இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.